வெல்கம் யுவர்ஸ். இன்னைக்கு ஃபீச்சர் இன்ஜினியரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஃபீச்சர் இன்ஜினியரிங்? அதாவது ரா டேட்டாலேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸை எடுத்து அதை மாடிஃபை பண்ணி அண்ட் தென் ஒரு நியூ ஃபீச்சர்ஸை உருவாக்கி அதை வந்து நம்ம மாடலுக்கு லேர்ன் பண்ண உதவுற இந்த ப்ராசஸை தான் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஸ்டூடெண்ட்டோட எக்ஸாம்ஸ் மார்க்ஸை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரவின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவன் வந்து ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுதுறான். ஓகேங்களா? அவன் பாஸ் ஆகுறானா ஃபெயில் ஆகுறானா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அவனை ப்ரெடிக்ட் பண்ணணும். டீச்சர் மாடலுக்கு சில டேட்டா கொடுக்குறாங்க. அது வந்து மேக்ஸ் மார்க்ஸ், இங்கிலீஷ் மார்க் அண்ட் சயின்ஸ் மார்க். ஸோ இந்த 3 டேட்டாவையும் கொடுத்துட்டு அவன் ரவி வந்து பாஸ் ஆகுறானா ஃபெயில் ஆகுறான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 மார்க்கையும் நம்ம வந்து ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, ரவி சில டைம் இங்கிலீஷில் கம்மியான மார்க் வாங்கினா கூட மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் நல்ல மார்க் இருக்கிறதால அவன் பாஸ் ஆகிடுறான். ஸோ என்ன ஆகுதுன்னா, மாடல் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. அதால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ இது இது வந்து ரா ஃபீச்சர்ஸ் மட்டும் வச்சு மாடலை செக் பண்ணும்போது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ டீச்சர் வந்து திங்க் பண்ணுறாங்க, சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸ் மட்டும் போதாது, புதுசாக எதனா ஒரு ஃபீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஃபார்முலா வந்து உருவாக்குறாங்க. டோட்டல் மார்க் அப்படின்றது மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் 3ம் சேர்ந்தது தான் டோட்டல் மார்க். அண்ட் ஆவரேஜ் மார்க் கண்டுபிடிக்கிறாங்க. ஆவரேஜ் மார்க் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் டிவைடட் பை 3 தான் ஆவரேஜ். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஜென்ரலாக நம்ம மேக்ஸில் வந்து இதை எழுதும்போது இதை வந்து நம்ம ஒரு வேரியபிள் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதை தான் இங்கே ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சரை மாடலுக்கு கொடுத்ததும் மாடல் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ ரவி வந்து பாஸ் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறத ஈஸியாக வந்து அதால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, ரா ஃபீச்சர்ஸை மட்டும் வச்சு பார்த்தா ஒரு மாடல் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஸோ ஃபீச்சர் இன்ஜினியரிங், அதாவது இந்த டோட்டல் மார்க்கோ இல்லை ஆவரேஜ் மார்க்கோ இது மாதிரி ஒரு நியூ ஃபீச்சரை ஆட் பண்ணும்போது மாடல் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரியான எம்எல் கான்செப்ட்ஸ் தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.